இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஐஃபோன் வாங்கலாமா இல்லை DSLR வாங்கலாமா அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா இப்போலாம் ஐஃபோன்ஸில் எடுக்கிற ஃபோட்டோ அந்தளவுக்கு DSLR காம்பீட் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு பிரேக் அவுட்ஸ், திஸ் இஸ் பிரின்ஸ். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் 2 இமேஜ் காமிச்சிருக்கேன். ஒன்று ஐஃபோன் 11 எடுத்தது, இன்னொன்று வந்து ஒரு பேசிக் DSLR கேனனோட 1300D மாடல் எடுத்தது. இந்த 2 இமேஜில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு கலரிங்லாம் அதிகமாக இருக்கனால இந்த ஐஃபோனில் எடுத்துருக்கிறது பெஸ்ட்டாகவே தெரியும். ஸோ ஐஃபோன் DSLR விட பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஏன் DSLR வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். DSLRோட லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஏற்ற மாதிரி இல்லை இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட லென்ஸஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐஃபோனில் ஆல்ரெடி என்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த DSLRல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஷட்டர் ஸ்பீட், ISO ஸ்பீட்லாம் நம்ம மேனுவலாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளோட இமேஜ் குவாலிட்டி இனிமேல் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இந்த ஐஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து மேனுவலாக நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ இந்த 2 இமேஜில் ஐஃபோனில் எடுத்திருக்க ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா ஃபோன்ஸில் வந்துட்டு அந்த கேமராக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை வந்து ஆட்டோமேட்டடாகவே கலர் கிரேலாம் பண்ணி சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து அந்த கேமரா வந்து கொடுக்குது. பட் DSLR அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற இமேஜ் அப்படியே ராவாக தான் கிடைக்கும். பட் நம்ம எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. சரி, நான் இதுக்கு இந்த DSLR சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சென்சார் சைஸ். இந்த சென்சார் சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு இமேஜோட சைஸும் சரி இமேஜோட குவாலிட்டியும் சரி வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, லோ லைட்லாம் வந்து சென்சார் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் சூப்பராகவே இருக்கும். இப்போ DSLRோட சென்சார் சைஸ் இவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெருசு இல்லை, இவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படின்னா ஐஃபோனோட சென்சார் சைஸ் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே ஐஃபோன் கேமரானால DSLR கேமரா காம்பீட்டே பண்ண முடியாது. இன்னும் நீங்கள் சென்சாரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை நான் கார்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த DSLR நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணுறது. ஐஃபோனை காட்டிலும் நம்ம இந்த DSLRல பேக்ரவுண்டை சூப்பராகவே பிளர் பண்ண முடியும். இப்போ இந்த ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் கேமராக்கு பின்னாடி ஆல்ரெடி ஒரு பேக் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த பேக் அண்ட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டாகவே கொடுக்கும். இப்போ நீங்கள் சடனாக ஒரு ஈவெண்ட்டை ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஈவெண்ட்டை விட்டால் நம்ம அடுத்து எடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கேமராவை எடுத்து அதுக்கு லென்சஸ்லாம் மாட்டி அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றி நீங்கள் எடுக்கணும் ஈவெண்ட்டே முடிஞ்சு போகிறோம். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து நீங்கள் ஒரே ஒரு பட்டன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பெரிய லெவலில் ஒர்க் இருக்கக்கூடாது, எடுத்து டக்குன்னு கிளிக் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஃபோன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஐஃபோனே கம்பேர் பண்ணிட்டு இந்த ஆண்ட்ராய்ட் கேமராஸ்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் கேமராஸ்லாம் DSLR பக்கத்தில் கூட வர முடியாது. நீங்கள் ஒரு லாகராக இருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வீடியோக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டெபிலைசேஷன். அதுக்காக இந்த DSLRல ஸ்டெபிலைசேஷன் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல. DSLRோட வெயிட் அதிகம். அதை எடுத்து நம்ம கையில் வந்து வீடியோஸ் எடுக்கும்போது நிறையா ஷேக் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம கிம்பிள் அப்படிங்கிறது ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். அது வந்து 30,000 to 40,000 ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கு பதிலாக இந்த ஐஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வேறு ரொம்ப கம்மி. நம்ம வந்து எந்த அளவுக்கு ஷேக் ஆகாமல் நம்மளால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஃபைனலாக எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவை பார்க்குற ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா DSLR கொண்டு போய் ஐஃபோனோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா எந்த ஒரு ஃபோனையும் இந்த DSLR கூட கம்பேர் பண்ணவே முடியாது. இருந்தாலும் இந்த ஃபோன் கேமரா செக்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐஃபோனோட கேமரா அடிச்சுக்க எந்த ஒரு ஃபோன்னாலே முடியாது. கேமராலையும் பேக்ரவுண்டை நம்மளால் பிளர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஐஃபோன்லேயும் நம்மளால் பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்ண முடியும். பட் இந்த கேமராவில் நேச்சராகவே இந்த லென்ஸோட மெக்கானிசம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நேச்சராக வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். பட் இந்த ஐஃபோனில் வந்து எடுத்த ஃபோட்டோவை இந்த பேக்கெண்டில் இருக்க சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிளர் பண்ணி கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட காது இல்லாட்டி நம்மளோட முடி ஏதாவது வந்து அதோட சேர்ந்து வந்து நம்மளுக்கு பிளராக இருக்கிறது நல்லாவே தெரியும். இந்த ஐஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர்னால இந்த லென்ஸோட மெக்கானிசமை என்றைக்குமே பீட் பண்ண முடியும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லைனா ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐஃபோன்னாலலாம் முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு DSLR வாங்கி தான் ஆகணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.